ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்தும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஐடியில் வேலை செய்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து இந்த வீக்கெண்ட் ஆனால் பாண்டிச்சேரி ஈஸியாக இருந்த மாதிரி போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒன் டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ஊட்டிக்கு வந்து இவங்க 4 பேரும் நம்ம சிருஷ்டி தான் வந்து அந்த ஒரு பொண்ணு. ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து இந்த படத்தில் வந்து கால் கேர்லாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 பேரும் சேர்ந்து வந்து ஊட்டிக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு சிருஷ்டி வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க ஏன் காணாமல் போனாங்க, அங்கே என்ன விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த மர்டர் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து இவங்க அந்த ஊட்டிக்கு போகிறதா இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஊட்டியில் எடுக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்மளே ஊட்டியில் இருக்க மாதிரி வந்து அந்த குளிர் இடத்துல இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாரும் வந்து அந்த போகக்கூடிய பிளேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஜாலியாகவே கொண்டு போயிட்டு திடீர்னு பார்த்தா அந்த ட்ரிங்க் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக வந்து காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து எல்லாமே டபுள் மீனிங் டைலாக்ங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டபுள் மீனிங் பேசலாம், பட் ஸ்டார்டிங்லேருந்தே படத்தில் அந்த மாதிரி டைலாக் ரொம்ப அதிகமாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு.